வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்று உலக புத்தக தினம், ஏப்ரல் 23. புத்தகத்தை பற்றியோ இல்லை படிப்பை பற்றியோ புதுசாக நான் ஒன்றும் சொல்ல வரல. இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க ஔவையார். உற்றுளி உதவியும் முறுபொருள் கொடுத்தும் பிற்றநல்லை புனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொன்னாங்க புறநானூரில். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது மூதுரை. கல்வியின் அழகே அழகு அப்படின்னு சொன்னது நாலடியார். வெள்ளத்தால் போகாது, வெண்தளலால் வேகாது, கல்வராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது விவேக சிந்தாமணி. எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் கொன்றை வேந்தன். எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு திருவள்ளுவர். படிக்காதவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனுஷனுக்கும் விலங்குக்கும் உள்ள அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார் திருவள்ளுவர். தூக்கு மேடைக்கு முத்தமிடுற வரைக்கும் படிச்சு கொண்டே இருந்தார் பகத்சிங். சாக போகிறோன்னு தெரிஞ்சு கூட படித்தார். ஆனால் இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீங்கள் செம்மையாக வாழ போகிறோன்னு தெரிஞ்சும் படிக்காமல் இருக்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம். சாக போகிறோன்னு தெரிஞ்சு கூட படிச்சுக்கிட்டே போனார் பகத்சிங். அவரை பார்த்து நமக்கு பள்ளின்னு உரைக்க வேண்டிய விஷயம், சாக போகிற தருவாயில் அவர் படிச்சுட்டு இருந்தார். இப்போ படித்தா நம்ம நல்லா வாழுவோன்னு தெரிஞ்சும் நம்ம படிக்காமல் இருக்கோம். அது எந்த அளவுக்கு முட்டாள்தனம். படிக்கக்கூடிய இடம் கூட படிப்பகத்திற்கு அருகில் வேணும்னு சொன்னாலும் அம்பேத்கர். படிப்பால் மட்டுமே இவ்வுலகை பாராள வைக்க முடியும் என்று படித்து சொல்லித்தான் செத்து போனார் அப்துல் கலாம். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னார் பிளேட்டோ. தான் படிச்சுட்டு இருந்த புத்தகத்தை முடிக்க முடியாதனால, அதை முடிக்கணுன்றதுனால தன்னோட அறுவை சிகிச்சையை மறுநாள் தள்ளி வச்சாரு அறிஞர் அண்ணா. உங்களை தனியாக ஒரு தீவுக்கு தள்ளப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, பாரத பிரதமர் எனக்கு புக்ஸ் இருந்தால் போதும், நாங்கள் சந்தோஷமாக இருப்பேன்னு சொன்னார். பயணங்கள் முழுவதுமே படித்து கொண்டே இருந்தார் நம்ம முன்னாள் பிரதமர் நேரு. இவர்களெல்லாம் விட படிப்பை பற்றி யாரும் தெளிவாக சொல்லிட முடியாது. இவங்கெல்லாம் படித்ததனால எப்படி இருந்தாங்கன்னு வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. இப்போ உலக புத்தக தினத்தன்னைக்கு இதெல்லாம் சொல்லி உங்களை மோட்டிவேஷன் பண்ணவோ இல்லை உங்களை பூஸ்டப் பண்ணிடவோ நான் வரல. எச்சரிக்கை வந்திருக்கேன். இதுக்கப்புறமும் நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பு தான். கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாடாக உழைச்சி ஓடா தேய வேண்டியதான். வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இப்போ 2 மாதம் கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். இன்னும் 2 நாளில் குரூப் 4 கால்ஃபர் பண்ண போகிறாங்க. உங்களை எச்சரிக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ரிப்பீட்டாக தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வெற்றி பேட்சுக்கு அப்புறம் வேறு பேட்சே போட முடியாதுன்னு சொல்லியாச்சு. திருப்பியும் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து எக்கச்சக்க கால் வந்துகிட்டே இருக்குது. மேம் ஒரே ஒரு பேட்ச் போடுங்கன்னு உங்களுக்காக வேலுநாச்சார்னு ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். எதுக்காக இதுக்கு பேர் வேலுநாச்சார்னு வச்சுருக்கோம்? கொஞ்சமாவது ரோசம் வரட்டுன்றதுனால, கொஞ்சமாவது வைராகியம் உங்களுக்கு இருக்கணுன்றதுனால. என்ன மோட்டிவேஷன் பண்ணாலும் என்ன பேசினாலும் அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த வேகம் இருக்குது, அந்த விவேகம் இருக்குது, அந்த வெறி இருக்குது, அந்த ரோஷம் இருக்குது, அந்த மானம் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. உடனே என்னடா மான ரோசமே எனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதான் உண்மை. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரோசப்படுறோம். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயத்துல ஏன் வைராகியத்தை வச்சுக்க மாட்டோம்னு தெரில. யாரை பார்த்து வைராகத்தை கற்றுக்கணும்? தான் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு தெரியும். இதையும் தாண்டி எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் புலி பதுங்கி இருக்கிறது காரணம் பாயத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு 8 வருஷம் காத்திருந்து இப்போ கால்ஃபர் வராமல் உங்களால் படிக்கவே முடியாது. ஏன்னா எப்போ கால்ஃபர்னு தெரிலனா, நீங்கள் படிக்க கூட மாட்டீங்க. ஆனால் எப்போ ஜெயிப்போன்னு தெரியாமல் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போன்னு தன்னோட விடாமுயற்சியால் 8 வருஷம் காத்திருந்து குறி வச்சா விழணும் அப்படின்னு ஜெயிச்சு காட்டினாங்க வேலுநாச்சியார். அவங்க 8 வருஷம் வைராகியத்தை விடாமல் இருந்ததுனால தான் அவங்களால திருப்பி அந்த சிவகங்கை கோட்டை மீட்டெடுக்க முடிஞ்சிச்சு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீட்டெடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 8 வாரமாவது ஒழுங்காக படிங்க. கோரி நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. பிருத்திவிராஜ் சௌகானை ஜெயிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு தாயின் போல் தோன்றிருப்பார். 1191 1191 ஃபஸ்ட்டு தரையின் போரில் பிருத்திவிராஜ் சௌகான்கிட்ட கோரி தோன்றிருப்பார். 1 வருஷம் ஒழுங்காக சாப்பிடல, ஒழுங்காக தூங்கலை, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றவே இல்லை. 1 வருஷம் குளிக்கல, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றலை. அதுதான் உண்மையாக வைராகியம். அதுக்குன்னு உங்களை குளிக்காமல் இருங்க. அப்படி இருந்து செகண்ட் தரையின் போரில் அவர் அடித்து ஜெயிச்சார். பிருத்திவிராஜ் சௌகானை, தி கிரேட் பிருத்திவிராஜ் சௌகானை ஜெயிச்சார். புத்தி, அறிவு, செயல் எல்லாமே ஒரே நோக்கத்தில் ஒரே கனவுல செயல்படுத்தும் போது தான் அந்த கனவு லட்சியமாக மாறுதுன்னுவாங்க. உங்கள் கனவு லட்சியமாக மாறணும். உங்கள் கனவு கனவாகவே இருந்துட்டால் வெறும் ஆசை மட்டும்தான். டெய்லி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4 மணி நேரம் படித்தா கூட போதுமானது. அப்படி தானே? நீங்கள் என்ன வேலை பண்ணாலும் எங்கே இருந்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் படித்தா கூட போதுமானது. ஒன்றும் கெட்டு போயிடல. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் வெற்றி பெற முடியும்.
ஏன்னா சிலபஸ் ரொம்ப கம்மி. எல்லாத்துக்குமே அது புதுசு தான். புரோட்டா சூரி மாதிரி எல்லாத்தையும் அலைங்க, ஃபஸ்ட்லேருந்து கோடு போடுங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து கோடு போட்டிருக்காங்க. தமிழில் டோட்டலாக மாற்றிருக்காங்க. முன்ன மாதிரிலாம் ஃபுல்லாக எடுத்து 6th 7th 8th 9th 10th புது புக்கு ஃபுல்லாக, பழைய புக்கு ஃபுல்லாக, எத்திக்ஸ் புக்கு, சிறப்பு தமிழ் எதுவுமே வேண்டாம். சிலபஸில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, அந்த வார்த்தையில் என்னென்னலாம் இருக்குது, எந்தெந்த புக்கெலாம் கவர் ஆகுது நம்ம PDF கொடுத்துருவோம். நம்ம கிளாஸஸ் எப்படி மூவ் ஆக போகுதுன்ற சந்தேகமோ பயமோ உங்களுக்கு தேவையே கிடையாது. உள்ளே வந்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மெட்டீரியல் வாங்க தேவையில்ல, எங்கேயும் போய் டெஸ்ட் அடிக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா தென் போஸ்டிங் ஆர்டர் தான். சொல்கிறத அப்படியே கண்ணுமூடித்தனமாக கேட்டேன். அப்படி சொல்கிறத என்ன கண்மூடித்தனமாக கேட்கணும்னா, டெய்லி மார்னிங் கிளாஸ் நடக்கும், ஜிகே கிளாஸ் நடக்கும். டெய்லி மார்னிங் 4 o'clock எந்திரிக்க முடிஞ்சால் மட்டும் அட்மிஷன் போடுங்க. நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்பேன். வெள்ளாச்சோட நியூ பேட்சில் தெளிவாக கீழே எழுதியிருப்பேன், உழைக்க தயாராக இருக்கக்கூடிய மானமுள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த பேட்ச். அசுர வேகத்தில் படித்தா மட்டும்தான் அரசு அதிகாரி ஆக முடியும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் நான் புக்கே பார்த்ததில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் டார்கெட் வச்சு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதெல்லாம் ஆகாத கதை. நீங்கள் நாள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த நாளில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இல்லை அந்த நாள் ஏதோ ஒரு போஸ்ட்போன் ஆகுது, அந்த நாள் ஏதோ வெளியே போகிறீங்கன்னா அடுத்து வேறு ஒரு நாள் ஒரு 4 நாள் கழிச்சு வைப்பீங்க. நாள் என்றைக்கு நீங்கள் குறிக்காதீங்க. ஆண்டவன் படைத்த அத்தனை நாட்களும் நல்ல நாட்களே. அதனால் என்றைக்குமே நாளை குறிக்காதீங்க. எப்போ தோணுதோ அந்த ஸ்பாட்டில் அப்போயே உட்காந்து உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெற்றி உங்கள் கையில் இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வசனம் பேசுகிறதோ இல்லை மோட்டிவேஷன் பேசுகிறதோ தேவையே இல்லை, தேவைப்படாது. வேலுநாச்சி உங்களுக்கு எப்போல்லாம் மனசு சோர்வடையுதோ அப்போல்லாம் தனி மரமாக நின்று போராடி வச்ச வேலுநாச்சியாரையும், எங்கேயோ இருந்து வந்து இந்த தேசமே அவருக்கு தெரியாது, எங்கேயோ இருந்து வந்து நம்ம ஜெயிக்க முடியும் நின்று 1 வருஷம் ஒழுங்காக சாப்பிடாம தூங்காமல் வெறித்தனமாக இருந்து அடித்து ஜெயிச்சுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிருத்விராஜ் சௌஹான் அடித்து ஜெயிச்சுட்டு அந்த இடத்தையும் பிடிச்சி தன்னோட அடிமையை நிப்பாட்டி வச்சுட்டு டெல்லி சுல்தான் ஒரு வம்சத்தையும் ஆரம்பிச்சுட்டு கிளம்பிட்டார். இப்போ யோசிச்சு பாருங்கள், எங்கேயோ இருந்து வந்தவங்களாலையும் சாதிக்க முடியுது, தனிமரமாக இருந்தவங்களாலையும் ஜெயிக்க முடியுது. நம்ம இன்னும் என் மாமியார் சரியில்லை, என் வீட்டுக்கார் சரியில்லை, இவங்க என்ன டென்ஷன் ஆக்குறாங்க, அவங்க என்ன படிக்க விட மாட்டாங்கலாம் தேவையில்லாத காரணங்கள் சொல்லிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் காரணம் சொல்லிட்டு தான் இருப்பீங்க. அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முடிஞ்சவன் சாதிக்கிறான், முடியாதவன் தான் போதிக்கிறான். இந்த இடத்துல போதனைன்றது காரணம். முடிஞ்சவங்க சாதிச்சு போயிட்டு தான் இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சிலாம் கஷ்டம், படிக்க முடியாது, கடைசி 3 மாதம் ஒன்றும் பண்ண முடியாது. 10 வருஷம் படித்தாலும் 20 வருஷம் படித்தாலும் 5 வருஷம் படித்தாலும் 4 வருஷம் படித்தாலும் உண்மையாக அவங்க படிக்கிறது கடைசி அந்த 3 மாதம் தான். நீங்களும் அந்த கடைசி 3 மாதம் படிக்க போகிறீங்க. அதனால் இந்த செகண்ட்லேருந்து ஆரம்பித்த கூட உங்களால் ஜெயிக்க முடியும். நியூ சிலபஸ் ரொம்ப கம்மி தான் தமிழில். நீங்கள் ஜிகே மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸ் ஒரு 25, ஜிகே ஒரு 75, தமிழில் ஒரு 100. இவ்வளோ தான் சிலபஸ். உங்களுக்கு தெரியும் தான். யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா குரூப் 4க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. யார் வேணால் எழுதலாம், யாராலையும் சாதிக்க முடியும். உண்மையாக படிக்க உழைக்க தயாராக இருந்தீங்கன்னா இந்த செகண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் அறிவாளியாக இருக்கணும், இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கணும், 10th 400 மாதிரி எடுத்துருக்கணும், 12th நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும், அந்த எந்த அவசியமும் கிடையாது. உழைக்க தயாராக இருந்தால் மட்டும் போதும், உழைப்பாளியாக இருந்தால் மட்டும் போதும், ஜெயிச்சிடலாம். இந்த பேட்சுக்கு அட்மிஷன் 23 ஏப்ரல், இன்னைக்கு 23லேருந்து புத்தக தினன்றனால மட்டும்தான் இன்றைக்கி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 23லேருந்து 27 வரைக்கும் மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்க்குற யாரும் தயவு செய்து கால் பண்ணிடாதீங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் எந்த பேட்சும் போட மாட்டோம். ஏன்னா கால் ஃபர் வருதுன்றதுனால ரிப்பீட்டடாக கால் பண்ணிட்டே இருக்கீங்கன்றதுனால ஒரு எச்சரிக்கையாக தான். அது இன்னைக்கு உலக புத்தக தினம் அப்படின்றனால மட்டும்தான் இன்றைக்கி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்லி 50 ஷீட் மட்டும்தான். தயவு செய்து இதுக்கப்புறம் யாரும் கால் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏப்ரல் 27க்கு மேலே யாரும் கால் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி யார் வேணால் அட்மிஷன் போட்டு ஒன்லி 50 ஷீட் மட்டும்தான். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம், எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் உள்ள எம்டியாக வந்தால் கூட, 0வாக வந்தால் கூட நீங்கள் ஹீரோவாக மாற முடியும் உண்மையாக உழைச்சிங்க அப்படின்னா, ஓகேங்களா? எல்லாரோட கனவும் என்ன, டிஎன்பிஎஸ்சியோட வாழ்க்கை முன்னாடி நின்று போஸ்டிங்கோட கெத்தாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது தான். அது வரைக்கும் தயவு செய்து ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுங்க. இனிமேல் நான் டிஎன்பிஎஸ்சியில் படித்து பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். அதுவும் ஃபஸ்ட்டு வைக்கிற ஸ்டேட்டஸ் என்னோட ஃபோட்டோவாக இருக்கும், டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னாடி எடுத்ததாக இருக்கும் அப்படின்னு ஒரு வைராகம் வைக்க. இன்னைக்கு டிபி ரிமூவ் பண்ணிடுங்க, ஸ்டேட்டஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்னைக்கு இதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் போகிறதே அவாய்ட் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்களாம் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு 5 நிமிஷம் உள்ளே போய் நீங்களாக பார்க்குற மாதிரி தான் இருக்கணுமே தவிர ஃபோன் உங்களை கூப்பிடக்கூடாது. இங்கே வா, உனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இங்கே வா, உனக்கு மெசேஜ் பண்ணுன்னு கூப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க. என்றைக்குமே ஒரு விஷயம் நம்மளை சந்தோஷப்படுத்துறதா இருந்தால் கூட நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அது நம்மளுக்கு என்னைக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதோ, அது என்னைக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குதோ அன்றைக்கி அந்த விஷயத்தை தள்ளி வச்சிடணும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் முக்கியம். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். இல்லாட்டினா யாரோ ஒருத்தர் வாழ வேண்டிய வாழ்க்கையோ இல்லை யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய வாழ்க்கையோ நீங்கள் வாழணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.